ராணியம்மா தன் வீட்டு வாசலில் இட்லி வியாபாரம் பண்ணாங்க. அந்த ராணியம்மாவோட இட்லி ருசிக்க அந்த ஊர் ஜனங்கள் அவங்ககிட்ட டெய்லி சாப்பிட்டுட்டு போவாங்க. ரொம்ப ருசியாக இருக்கும் அவங்க வைக்கிறது. மக்கள் ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க. ராணியம்மா அவங்க சாப்பிட்றத ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இன்னும் வேணுமான்னு கேட்டு பரிமாறுவாங்க. அவங்களும் சாப்பிட்டு கையை கழுவிட்டு ராணியம்மாட்ட காசை கொடுத்துட்டு போவாங்க. ராணியம்மா அதை வாங்கிட்டு ரொம்ப திருப்தியோடு அவங்கள வணங்கி வலிந்து அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்போ ஒரு நாய்க்குட்டி ராணியம்மாவை பார்த்து ஏக்கத்தோடு குலைச்சிட்டு வந்துச்சு. அதுக்கு பசி எடுக்கும் போல் அப்படின்னு ராணியம்மா நினச்சிட்டு வீட்டிலேருந்து இட்லி கொண்டுட்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கும் பசியாக திறந்து இருந்தாலும் அந்த நாய்க்குட்டி சாப்பிட்றத ரொம்ப ஆசையோடு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துக்கோங்க, நாய் நல்லா சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க தனக்கான இட்லியை சாப்பிட்றதுக்காண்டி போய் பார்த்தாங்க. இட்லியை பார்க்கும்போது சரி அப்படின்னுட்டு சாப்பிடலாம். அப்படிங்கும்போது ஒரு ஆள் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கு அப்படின்ட்டு உட்காந்துட்டாரு. சரின்ட்டு அது தனக்குள்ளே இட்லியை கொடுத்துட்டு ராணியம்மா பசிக்கிறதுனால தண்ணியை குடிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த ஆள் மறுபடியும் பசித்ததுனால அந்த அம்மா மறுபடியும் அவருக்கு வயிறார சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க பசிக்கு தண்ணி குடித்தாங்க. வீட்டுக்கு போகும்போது மறுபடியும் ஒரு ஏழ்மைப்பட்ட ஆள் வந்தார். பார்த்துக்கோங்க, அவங்ககிட்ட இட்லி அவங்களுக்குன்ன உணவு தான் இருந்துச்சு. அந்த 2 இட்லியும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க பசிக்கு தண்ணியை தான் குடித்தாங்க. அந்த ஆள் நல்லா பசியை சாப்பிட்டுட்டு ராணியம்மாவை நல்லா வணங்கி வாழ்த்திட்டு போனார். ராணியம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் திருப்தியாக இருந்தது. அப்போ காற்று நல்லா அசைஞ்சது பாருங்கள், வீசிச்சு. மரத்தில் உள்ள பூவெல்லாம் ராணியம்மா மேலே அபிஷேகம் பண்ணிச்சு, மலர் பாருங்கள். ராணியம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு மேலைக்கு ஆண்டவனே இந்த கருணைக்கு உமக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க பாருங்கள்.